பண்ணிடலாம். ஆரம்பிச்சிடலாமா? ஆர்டிஓ விளாச்சேரி விஸ்வாண்ணே அவர் மூலமாக நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா எங்க அண்ணன் விஸ்வாண்ணே மட்டும்தான். அவருக்காண்டியும் என் நம்பி இறந்து போயிட்டு அஜயன்ற ஒருத்தர், அவனுக்காண்டியும் நம்ம வந்தோம். எங்க அண்ணைய பூரா எங்க அண்ணையில நம்பி 58 நீர்வீழ்ச்சி உசிலம்பட்டி அந்த அன்னைக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட். பவித்ர நினைவு அவங்க எல்லாரும் கோவில் சிண்டிகேட் கர்ணனு, தனபாலனு, SMA செல்வகுமார் ஐயா அண்ணன் அவங்க எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இல்லாட்டி எங்க அண்ணன் இல்லாட்டி இன்னைக்கு நான் ஆடு பிடிச்சிக்க முடியாது. சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு கனவு இது. நினைச்சுதானே வந்தமே. எங்க அண்ணனுக்காண்டி பிடிச்ச விளாச்சேரி விஸ்வா அண்ணனுக்காண்டி பிடிச்ச நிறைய போட்டியில கலந்துருக்கோம். ஸ்டேடியத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கோயம்புத்தூர்ல தேர்ட் பிரைஸ் எடுத்திருக்கேன். சின்ன பிள்ளைங்க பவித்ரன் ஒரு கவர்மெண்ட் வேலை மட்டும் மாடு பிடிச்சி வராங்க. கவர்மெண்ட் வேலை மட்டுமே கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒன்னு ஃபர்ஸ்ட் மட்டும் பெருசு இல்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு 3 பேருமே ரொம்ப கடுமையா தானே இருந்துச்சு. அன்னைக்கு எல்லாத்தையும் நாளைக்கு மாடு அவங்க உசிலம்பட்டி நீர்வீழ்ச்சி அருண் மாமா, முருக மாமா, என் அண்ணன் கோயம்புத்தூர் எல்லாம் தனித்தனியா சொல்ல வரல. என் எல்லா குடும்பம் அது வந்து தனித்தனியா நினைச்சுதானே எனக்கு இப்பதானே மேரேஜ் ஆச்சு. அது வச்சு விடலானே என் பொண்டாட்டிக்கு எல்லாருமே ரொம்ப அரசுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை மட்டும். யாருமே வந்து ஏழை பாலை தானே மாடு பிடிக்க வராங்க. ஏழை பாலை தான் மாடு பிடிக்க வராங்க. அரசாங்க வேலை நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன். யாருமே வந்து சும்மா வந்து மாடு பிடிக்கல. எல்லாரும் டிகிரி ஏதாவது படிப்பு படிச்சு தானே மாடு பிடிச்சிருக்காங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நல்லா இருக்கும். ரொம்ப கடுமையா இருந்துச்சுண்ணே போட்டி, ரொம்ப கடுமையா இருந்துச்சு. ஆமாண்ணே எங்களுக்கு 47 நிமிஷம் தானே கொடுத்தாங்க. மற்ற பேச்சுக்கு 1 மணி நேரம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் நல்லா நிறைய இருந்துச்சு. ஆமா அது சொல்லிட்டேன். மாடு பிடிச்சிட்டு இருக்கீங்க, இந்த தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மறுபடியும் எனக்கு கிடைக்காது. கடுமையான போராட்டம். விளாச்சேரி விஸ்வா அண்ணனுக்கும் பவித்ர நினைவு குழு அவரு அண்ணன் இறந்துட்டாப்ல. அவருக்கு பயிற்சியில அப்படிலாம் இல்லண்ணே. நம்ம மனசு தானே காரணம். ஒண்ணும் பயிற்சிலாம் கிடையாது. நம்ம மனசு பிடிக்கணும், நினைச்சா பிடிக்கணும். பேசக்கூடாது, அதிகமா செயல செய்யணும். போன ஸ்டாப் பண்ணிட்டேன். நீ தான் தெரியும் போனா எங்க அண்ணன் எல்லாத்தையும் நான் அந்த மாடு பிடிச்சிருக்கோம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 22 காளைகளை பிடித்து முதலிடத்தை பிடித்திருக்கக்கூடிய மாடுபிடி வீரர் பாலமுருகன் தன்னுடைய சிறுவயது கனவு நிறைவேறி இருப்பதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தான் ஒரு பட்டதாரி இளைஞர் என்றும் அரசாங்க வேலை வேண்டும் என்ற தன்னுடைய கோரிக்கையையும் செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக முன்வைத்திருக்கிறார். இதேபோன்று அவனியாபுரத்தை சேர்ந்த கார்த்திக் 17 காளைகளை அடக்கி 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு கார் மற்றும் டிராக்டர், இருசக்கர வாகனங்கள் பரிசாக வழங்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. This